Hello, one of the finest days my friend woke up and chose to get married. Yes, அதுக்கு தான் நானும் பாடாப்பட்டு கிளம்பி போக போகிறேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஒரு கூல் டோன் ட்ரெஸ்ஸுக்கு எப்படி நான் ரெடி ஆகிறேன் அப்படின்றத காமிச்சிட்டேன். ஒரு சிம்பிள் மேக்கப், சிம்பிள் ஆக்சசரிஸ். So guys also have friend like that. Continue watching. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸை ஃபஸ்ட்டு நான் அவங்களை ஹாய் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை க்ளீன் பண்ணி ப்ரெப்பும் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் ப்ரெப் பண்ணதுக்கப்புறம் இந்த ரீவைட்டனிங் ஸ்ப்ரேயை வந்து ஃபுல் ஃபேஸில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் மேக்கப் வந்து ஆரம்பிக்க போகிறேன். என்னோட ஸ்கின் ப்ரெப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நான் இன்னொரு போன வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். செக் இட் அவுட். கரெக்டாக ஃபங்க்ஷன் அப்போ தான் நமக்கு இருக்கிற எல்லா பிம்பிளுமே வரும். எனக்கும் அப்படி தான். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு மைண்ட் தட். அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் கரெக்டர் நம்ம பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கலரேஷன்லாம் கூல் டோனில் இருக்கு இல்லையா. ஆரஞ்சு அப்படின்றது வார்ம் டோன். ஸோ அந்த கூல் டோனை வந்து இந்த வார்ம் டோன் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்னென்ன ப்ராடக்ட் போட போகிறோமோ அது எல்லாத்தையும் வந்து டல் டவுன் பண்ணாமல் இருக்கும். இதை நம்ம ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நம்ம மற்ற ஸ்கின் ஒரு இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஃபவுண்டேஷனும் இந்த டார்க்னஸ் இருக்கிற ஃபவுண்டேஷன், டார்க்னஸ் மேலே இருக்கிற ஃபவுண்டேஷனும் வந்து சிட் ஆகாது ஒழுங்காக. ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி அங்கங்கே கிரேயாக தெரியுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் நெத்தியில் பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக தெரியும் ஹவ் ஆக்சுவலி இட் பேலன்ஸ் அவுட் மை கூல் டோன் வித் திஸ் வார்ம் டோன் ஒன் அப்படின்ற மாதிரி. ஆரஞ்ச் கரெக்டரை பொறுத்த வரைக்கும் அதில் கவரேஜ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதில் டிண்ட் இருக்கணும். இதுவே டார்க் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்மளோட பிக்மெண்டேஷனை கவர் பண்ண போகுது. அப்போ அந்த இடத்துல நமக்கு கவரேஜ் தேவை. பட் ஆரஞ்ச் கரெக்டருக்கு டிண்ட் இருந்தால் போதும். அது இந்த மார்ஸோட ஆரஞ்ச் கரெக்டர் வந்து அஃபோர்டபுள், ஈஸி டு பிளெண்ட், கரெக்டான அளவு ஆரஞ்சு இருக்கிற மாதிரி ரொம்ப ஆரஞ்சாக தெரியும் அப்படின்ற ஃபீல் இல்லாமல் நம்ம எவ்வளோ போட்டாலும் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அண்ட் அதை கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து பிளெண்டிங் எல்லாத்தையும் கட் பண்ணாமல் காமிக்க பார்த்துருக்கேன். ஸோ தட் யூ கைஸ் கெட் டு நோ ஹவு மச் டைம் டு டேக் பிளெண்ட் அண்ட் ஆல். என் நெக்குக்கு வந்து NYBயோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபார் மை டார்க்னஸ். அது என்னோட நெக் வந்து டார்க்காக இருக்கிறதுனால நான் அதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாத ஒரு ப்ரஷ் எடுத்து எல்லா பக்கமும் நான் போட்டதுக்கப்புறம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அதெல்லாம் நான் நல்லா தான் பிளெண்ட் பண்ணேன். ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கான ப்ராடக்ட் எல்லாம் எங்கே வச்சுன்னு தேடிட்டே இருக்கேன். ஆனால் கண்ணு முன்னாடி வச்சே தேடி வந்துருமா, அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இது வந்து டாஸ்லரோட கான்டோர் ஸ்டிக் இல்லை ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இந்த ஷேட் கான்டோர். இதை வந்து அண்டர் பெயிண்ட் பண்ண போகிறேன். அண்டர் பெயிண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு தான் இந்த பிரான்சர், கான்டோர், ப்ளஷ் இதெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா. இதை வந்து ஃபஸ்ட்டே போட்டுடுறது. நான் இன்னைக்கு வந்து கான்டோர் ஸ்லாஷ் பிரான்சர் மாதிரி இதை ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன். இது வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபேஸை வந்து கவர் பண்ணிடும் இல்லையா. அதனால நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ராடக்ட் தேவைப்படும். ஸோ நேரில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹெவியாக அந்த மாதிரிலாம் தெரிய போகிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கீழே இருக்கிற இடத்துலலாம் வந்து வார்ம் டோன் வர ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் ஐ செட், என்னோட காஸ்டியூம் வந்து கூல் டோனில் இருக்கிறதுனால, என்னோட ஃபேஸ் நியூட்ரல் டோனில் இருக்கிறதுனால ஐ ரியலி வாண்ட் டு பேலன்ஸ் இட் அவுட் எவ்ரி திங். இல்லை அப்படின்னா என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் வார்ம் டோனையும் கூல் டோனையும் மாற்றி மாற்றி நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவேன். This stick is to die for, guys. Can you see how it's easy to draw, easy to blend? Above 500 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து easy to get இந்த மாதிரி ஒரு blendable-ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கிறது. பட் this one with this price, amazing. அண்ட் நான் இதை வந்து blend பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட நெயில்ஸ் ஃபுல்லாகவே ஃபவுண்டேஷன் அது இது நான் ஆகிடுச்சு. நான் நெயில் பாலிஷ் வந்து வைக்க வேறு இல்லை, நான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தேன். பேஸ்க்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேஸ் காம்போ அப்படின்னு சொல்லலாம். பேக்கோட ஃபவுண்டேஷனும் விமலோட டிண்ட்டும். அண்ட் லொக்கேஷன் கேட்டு ஃபோன் பண்ணலன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங்க்கு நம்ம போகிறோம், எல்லாருக்கும் லொக்கேஷன்லாம் சொல்லிட்டு நான் மறுபடியும் பிளெண்ட் பண்ணி என்னோட ஃபேஸில் அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபிங்கர்ஸில் நம்ம எடுக்கும்போது மேக்ஸிமம் கவரேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு நிறைய ப்ராடக்ட் தேவைப்படாது. லைட்டான ஒரு லேயர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷ் வச்சு போட்டோம் அப்படின்னா அது ஹெவியாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டிங்க்கு நல்லா இருக்கும். பட் நேரில் பார்க்க ரொம்ப கேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு மோஸ்ட்லி நான் வந்து பிளெண்டுமே பண்ணிடுறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அங்கங்கே வந்து பிளெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணுறதே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ஒரு டேம் பியூட்டி ஸ்பெஞ்சர் எடுத்து ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு தான் எனக்கு வந்து ரொம்பவே டைம் ஆச்சு. அந்த டைம் எடுத்து நான் வந்து பண்ணிக்கிறேன். இல்லைன்னா வீட்டில் பார்க்கும்போது ரொம்ப தட்டையாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால என்னோட ஹார்ட் சோல் எல்லாத்தையும் நான் போட்டு பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது வேற இது ஒரு பியூட்டி ஸ்பெஞ்சாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட பழைய ஸ்பெஞ்ச் எல்லாமே வாஷ் பண்ண இருக்கு அப்படின்றதுனால. Now it's time for blush and அதுக்கு முன்னாடி லிப் பாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். என்னோட லிப்பை காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக நான் இந்த ஹிமாலயா லிப் பாம் கொடுப்பேன். திஸ் ஒன் ஆஃப் மை ஹோலி கிரெயில். யூ ஹேவ் டு செக் இட் அவுட். ஏன்னா நான் அவ்வளோ ட்ரைனஸால் பாதிக்கப்பட்ட விக்டிம் நான் இதில். அதனால உங்களுக்கும் ட்ரை லிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஹிமாலயா ட்ரை பண்ணி பாருங்கள். இது டெஃபினெட்லி ஒர்க். ப்ளஷுக்கும் வந்து ஒரு கூல் டோன் ப்ளஷ் வந்து பிக் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்சைட்ல ரோஸ்டட் பெரி. ஐ திங்க் நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பர்பிளிஷ் ப்ளஷ், ஈஸி டு பிளெண்ட். டக்குன்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும், பிளெண்ட் ஆயிடும். அண்ட் ஒரு மாதிரி டூயி டு செமி மேட் ஃபினிஷ் தான் இது வந்து கொடுக்கவே செய்யும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ப்ளஷ் போடுறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு மேலே போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் கன்சீலர் போடுங்க. அப்படி போடும்போது ரொம்ப எவிடென்ட்டாக தெரியாது. நம்ம எவ்வளோ லைட்டிங்கில் இருந்தாலும் அந்த இடம் மட்டும் ரொம்ப பிங்காக, அந்த இடம் வேற கலரில் அந்த மாதிரிலாம் தெரியாது. ஸோ நான் 2 கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து லாக்மே கன்சீலர், இந்த ஷேட் கூல் கோகோவா. ஃபர்ஸ்ட் அதை வந்து கன்சீலர் எப்போது அப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஒரு மாதிரி லிப்ஸ்டிக் பிங்க்கு. நான் இதை இப்போ ரீசெண்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ லைக் இட், பட் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எப்போதும் நான் அப்ளை பண்ணுற சென்டர் ஆஃப் தி ஃபேஸ் கஸ்ட் அண்ட் லேஷஸ்ல இருந்து ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் எக்ஸ்பிரஸோ, ஐ திங்க் ஆமாம் எக்ஸ்பிரஸோ தான். அதை வந்து லைட்டாக ஒரு டாட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஃபுல் கவரேஜ் கன்சீலர். எனக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பிரைட்னஸ் சென்டர் ஆஃப் தி ஃபேஸ்க்கு மட்டும் தான் வேணும் அப்படின்றதுனால நான் அதை கொடுத்துட்டு அதை முதல்ல பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட லாக்மே கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ண போய்க்கிறேன். கொஞ்சமாக வச்சா போதும் கைஸ், கொஞ்சம். யூ ஆர் நாட் டூயிங் பிரைடல் மேக்கப் ஹியர், ஸோ மேக் ஷூர் யூ ஆர் நாட் அப்ளைங் சோ மெனி ப்ராடக்ட்ஸ். சோ மெனி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், சோ மெனி ப்ராடக்ட் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டி வந்து அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து இவ்வளவே போதும். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, என் ஃபேஸ் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிஸ்கலரேஷன்லாம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தான் ப்ராடக்ட் லேயர் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கே வந்து ஃபுல் ரிசல்ட் இருக்கும். இது பார்க்கவும் அவ்வளோ ஹெவியாக இருக்காது, ஃபீலும் அவ்வளோ ஹெவியாக இருக்காது. இட்ஸ் அ டோட்டலி அ வைட் மேக்கப். ஸோ இந்த மேக்கப் வந்து ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மேக்கப் ஐ டன் ரீசென்ட்லி. கண்ணு கீழே போட்ட கன்சீலரை வந்து அங்கேயும் இங்கேயும் ட்ராக் பண்ணி எடுக்காம அந்த இடத்துல வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில பல மேஜிக் பண்ணி என்னோட கேப்பை பறக்க வச்சு என்னோட ஃபேவரட் லூஸ் பவுடரை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ட்ரஸ்டி மேக்கப் ப்ராடக்ட். வித் திஸ் ஒன் ஐ கேன் பிலீவ் மை கன்சீலர் will move here and there. Even if I sweat a lot, it won't move. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கன்சீலர் நான் எங்கே போட்டேன்னா அங்கே மட்டும் அந்த பவுடரை எடுத்து செட் பண்ணி மீதி என்ன இருக்கோ அதை ஃபுல் ஃபேஸ்லேயும் வந்து நான் வச்சு இப்போ உங்களை பார்க்கறதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் again one of my favorite step with my favorite product, பேக்கோட ஃபிக்சிங் ஸ்ப்ரே. Now directly dive into the eye makeup. ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் ஏதோ ஷேவ்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஐப்ரோவை இன்னைக்காவது உருப்படட்டும் அப்படின்னு. பட் இட் இஸ் லைக் எப்போதும் போல தான். அந்த ஒரு ஐப்ரோ ஒரு பக்கம் இருந்துச்சு, இன்னொரு ஐப்ரோ ஒரு பக்கம் இருந்துச்சு. ஓகே, இட் இஸ் ரைஸ் அண்ட் ப்ரோ. எனிவே we are going to move with that. அண்ட் அதுக்கப்புறம் நாஸோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு மேட் ஐஷேடோலாம் ஃபஸ்ட்டு நான் போட்டு முடிச்சுக்கிறேன். அவங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வியர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு சின்ன பேலட் எடுத்து அதில் இருக்க ஒன் ஆஃப் த கிராஃபைட் கலர் மாதிரி இருக்கும். பென்சில் கிராஃபைட் கலர் லிட்டரல் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு லைட்டான ஷிஃப்ட் கொடுக்குமே தவிர ரொம்ப பெரிய இருக்கிற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் ஐலைனருக்கு ரொம்ப ட்ராக் பண்ணாமல் அங்கே பண்ணாமல் இங்கே பண்ணாமல் என்னோட ஐஸ் முடிகிற இடத்துலேயே நான் வந்து வச்சுருக்கேன். ஐ மீன் விங் பண்ணலை அப்படின்றத நான் வந்து அப்படி சொல்கிறேன். என்னோட ஐலாஷை வந்து கர்ல் பண்ணிட்டு ஹைப்பர் கர்ல் மஸ்காரா போட்டுக்கிறேன். let me show it to you guys how beautifully it just elongated my whole eyelashes.
ஆல்மோஸ்ட் ஐஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டிருந்த லிப் பாமை எடுத்து மறுபடியும் லிப் பாம் வந்து போட்டுட்டு என்னோட ஆரோக்கியோ லிப்ஸ்டிக் எடுத்து போட்டிருந்தேன். இது வந்து ஒரு கூல் டோன் பர்பிளிஷ் கைண்ட் ஆஃப் ஷேட். லைட்டாக நான் வச்சு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு எவ்வளோ பிக்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா? ஸோ இட் இஸ் பியூட்டிஃபுல் ஷேட். ஐ கேன் வியர் இட் ஆன் இட்ஸ் ஓன். மேக்கப் இல்லாமல் கூட வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுறதுனால நிறைய சென்சேஷனல் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு இந்த ஷேட் நியூ நியூவான்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஷேட் ஃபார் டார்க் அண்ட் டஸ்கி டோன் பீப்புளுக்கு. ஸோ அதை போட்டு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பொட்டு வைக்கலாம்னு லாஸ்ட் நான் முடிவு பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளேயே நான் பட்ட பாடு இருக்கேன். இதில் நான் பாதி கட் பண்ணிட்டேன். ஆனால் கூட பொட்டு வைக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் அழைச்சிட்டு முதல்லேருந்து வைக்க வேண்டியிருக்கும். அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் பொட்டை வைக்க ஆரம்பித்தேன். ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்கலாம்னா ஆனால் பொட்டு வைக்கிற பிளான் இல்லை அப்படின்றதுனால, ஸோ இட் இஸ் லாஸ்ட் மினிட் திங் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷாலை போட்டுருது. எந்த பக்கம் போய் ஷாலை போடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் தண்ணி ஊற்றி இருந்துச்சு. ஓகே, போகிறதுக்குள்ளே காஞ்சின்னு சொல்லிட்டு இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஒரு ஃபைனலாக ஒன் சைடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து கழுத்தில் எதுவும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூல் டோனில் இருக்கிற மாதிரி, ஐ மீன் சில்வர் டோனில் இருக்கிற மாதிரி ஒரு இயரிங் மட்டும் போட்டு எங்களுக்கே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஐ ரியலி லைக் இட். அண்ட் இந்த ஷாலை தான் எப்படி போடலான்னு தெரியலன்னு அங்கே எங்கேயும் போட்டு லாஸ்ட்டு எப்படியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Yeah, that's how I'm going to end this video as well. I hope you get some point out of it. And even though you hi, I'm Vaisal. You can subscribe to my channel. Now I have to go. Bye.